ஹலோ கைஸ், வெல்கம் டு Cointrade Academy. இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் இந்த அல்ட் சீசனில் வந்து என்ன மாதிரி கோயின்ஸில் வந்து நாங்கள் சூஸ் பண்ணணும், நாங்கள் அதை எப்படி சூஸ் பண்ணுறது, அதே மாதிரி இந்த ஃபைனல் ட்ராப்பில் வந்து நாங்கள் என்னென்ன கோயின்ஸை நாங்கள் பை பண்ணணும், எது வந்து பை பண்ணாலும் இல்லை அப்படின்றது தான் இன்றைக்கான இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இந்த கோயின்ஸை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து ரெண்டு விதமாக பிரியும். ஒன்று வந்து எங்களுக்கு மீம் கோயினாக பிரியும், இன்னொன்று வந்து ரெண்டு விதம் இல்லை, இது வந்து பல விதமாக பிரியும். ஒன்று வந்து மீம் கோயின் வரும், இன்னொன்று வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கோயின்ஸ் வரும், மற்றது லார்ஜ் கேப், மிட் மார்க்கெட் கேப், இந்த மாதிரி நிறைய கோயின்ஸ்கள் இருக்குது. சரியா? இப்போ இந்த மாதிரி கோயின்ஸில் வந்து நீங்கள் எந்த மாதிரி கோயின்ஸில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒவ்வொருத்தரோட ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. சரியா? இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு $100 தான் ரிஸ்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த $100 வந்து நீங்கள் எப்படி உங்களுக்கு இந்த கோயின்ஸில் வந்து பிரித்து போடலாம்னு சொல்லி தான் பார்க்கணும். அது இல்லாமல் ஒரு கோயினை மட்டும் நீங்கள் நம்பி $100 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை. நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் $100 நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னால், ஒரு 4 இருந்து 5 கோயின்ஸ் வரைக்குமே நீங்கள் வந்து இதை பிரித்து போடணும். சரியா? அந்த பிரித்து போடுறதை வச்சு தான் நீங்கள் வந்து இந்த கோயின்ஸில் வந்து சூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த பிரித்து போடக்குள்ள வந்து நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சுக்கொள்ளணும், நான் போடுற ஒவ்வொரு கோயினும் வந்து எனக்கு ஹை ரிஸ்க்கா, இல்லைன்னு சொன்னால் லோ ரிஸ்க்கா, அப்படி இல்லைன்னு சொன்னால் மீடியமான ரிஸ்க்கா, அந்த மாதிரி 3 விதமான ரிஸ்க் இருக்குது. ஸோ இந்த ரிஸ்கில் வந்து நீங்கள் எதை வந்து சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். சரியா? இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹை ரிஸ்க்கை நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வார ப்ராஃபிட்டும் வந்து ஹை ரிவார்டாக வரும். சரியா? ஹை ரிஸ்க்னு சொல்கிறது ஏன்னு சொன்னால் மைட் பி லூஸ், இந்த மாதிரி வந்து லூஸ் ஆகும் வாய்ப்புகள் கூட இருக்குது. அதனால தான் ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறது. சரியா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து லோ ரிஸ்க் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், லோ ரிஸ்க் வந்து நீங்கள் பை பண்ணுவீங்க, பை பண்ணி உங்களுக்கு வார ப்ராஃபிட்டும் வந்து லோவாகத்தான் வரும். சரியா? அதே மாதிரி மீடியமான ரிஸ்க்குன்னு சொன்னால், நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு கோயின்ஸும் வந்து உங்களுக்கு ரிஸ்க்கும் வந்து மீடியமாக இருக்கும். இது வந்து மைட் பி லூஸ், இல்லைன்னு சொன்னால் மார்க்கெட் மேலே போயிடும். ஸோ அது வந்து மீடியமான ரிஸ்க். அது மாதிரி உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டும் வந்து நார்மலாக சாதாரணமான அமௌண்ட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டும் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரியா? அப்போ இந்த ப்ளேஸில் வந்து நீங்கள் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அது வந்து உங்களோட விஷ். நீங்கள் வந்து எது சூஸ் பண்ணணும், நீங்கள் வந்து எது பை பண்ணணும், அது வந்து உங்களோட விஷ். அதே மாதிரி இப்போ வந்து நான் காட்டுறேன் வந்து, இப்போ நான் உங்களுக்கு ஒரு 3 கோயின்ஸ் வந்து நான் காட்டுறேன். அந்த 3 கோயின்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்றில் ஐ திங்க் 2 வந்து ஹை ரிஸ்க்காக இருக்கும், இன்னொன்று வந்து மீடியம் ரிஸ்க்காக இருக்கும். இந்த ஹை ரிஸ்க் வந்து எதனால் ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னால், நான் எடுத்திருக்கிற இந்த மார்க்கெட் கேப்ஸ் இருக்குது, இந்த கோயின்ஸுடைய மார்க்கெட் கேப்ஸ் வந்து 2 கோயின்ஸ் ஐ திங்க் லோ மார்க்கெட் கேப், இன்னொன்று வந்து மிட் மார்க்கெட் கேப். சரியா? அப்போ இந்த மிட் மார்க்கெட் கேப்னு சொல்கிறது இந்த மீடியமான ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறது வந்து, மற்ற வந்து லார்ஜ் மார்க்கெட் கேப்ஸும் இருக்குது. பட் லார்ஜ் மார்க்கெட் கேப்ஸ் வந்து உங்களுக்கு லோ ப்ராஃபிட்ஸ் தரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. லார்ஜ் மார்க்கெட் கேப்ஸும் வந்து நான் என்னுடைய பர்சனல் போர்ட்ஃபோலியோவில் வந்து நான் லார்ஜ் மார்க்கெட் கேப்ஸும் பை பண்ணி ஹோல்ட் பண்ணி தான் இருக்கிறேன். ஓகே இப்போ பார்ப்போம். இப்போ வந்து நாங்கள் எந்த கோயின்ஸில் வந்து நாங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து நான் முதலாவதாக காட்டுறேன் உங்களுக்கு இந்த புல். சரி, இந்த புல் வந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ கரண்ட்டாக இருக்கிற இதோடைய மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.88 மில்லியன் தான் இதோடைய மார்க்கெட் கேப் இருக்குது கரண்ட்டாக. சரியா? அப்போ இது வந்து வெரி ஹை ரிஸ்க். சரியா? ஏன்னு சொன்னால் 1 மில்லியனுக்கு கீழே இருக்குது, 1 மில்லியன் அந்த மாதிரிலாம் இருக்கிற வந்து ஹை ரிஸ்க்காக தான் பார்க்கப்படும். அப்போ இது வந்து 1.88 மில்லியன் தான் எங்களுக்கு வந்து அதோடைய மார்க்கெட் கேப் இருக்குது. அதே மாதிரி ஒலியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 24 ஹவர்ஸோட ஒலியும் வந்து $3.58.6K. சரியா? $3,58,067 தான் எங்களுக்கு 24 ஹவர்ஸுடைய ஒலியுமாக பார்க்கப்படுது. சரியா? அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டல் சப்ளை, மேக்ஸிமம் சப்ளை, செக்யூரிட்டி சப்ளை எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இங்கே வந்து எங்களுக்கு இதில் வந்து கோயின்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, கோயின்ஸ் வந்து அன்லாக் பண்ணுறது அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் வந்து இல்லை. அதே மாதிரி இதோட ப்ரொஃபைல் ஸ்கோர் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 49% தான் இதோட ப்ரொஃபைல் ஸ்கோர் காட்டுது. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10K ஹோல்டர்ஸ். இந்த 10K ஹோல்டர்ஸில் வந்து 23%, இந்த 23% வந்து யாருன்னு சொன்னால் இந்த டீம் ஒரு இதுக்கு இன்சைடர்ஸாக இருப்பாங்க. அவங்க தான் இந்த 23% வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. அண்ட் பேலன்ஸ் வந்து 76% வந்து அதர்ஸ் சொன்னால் வெளியாக்கள் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. சரியா? அப்போ இங்கே பாருங்கள்,
டாப்பில் இருக்க வந்து 5.2%, 52 மில்லியனுக்கு வந்து ஒருத்தர் வந்து ஹோல்ட் பண்ணுறாரு. இது வந்து ஐ திங்க் இன்சைடர் எடுத்து இதை வந்து ஹோல்ட் பண்ணுறாரு. சரி, இங்கே இதெல்லாம் இந்த டாப் 10 இருக்க ஃபுல்லாக இன்சைடர்ஸ். அதுக்கு பின்னால் இந்த 769 மில்லியன் இந்த இதுகள் தான் அதர்ஸ் சொன்னால் வேறு ஆக்கள் வந்து இதில் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. சரியா, வேல்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அவங்க வந்து இதில் ஹோல்ட் பண்ணுறாங்க. சரியா, அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து இப்போ இதோடைய சார்ட்டை பார்க்கலாம். ஓகே, இதில் சார்ட்டை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதில் சார்ட் வந்து எங்களுக்கு கிளியராக ஒரு விஷயம் வந்து காட்டும். வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த பிளேஸில் ஒரு இன்வெஸ்டட்னு சொல்கிற ஒன்று ஃபார்ம் பண்ணுறதை காட்டும். சரியா, எங்களுக்கு வந்து இந்த சிஎம்ஏ கேப்பை ஃபுல்லாக எடுத்துட்டு தான் எங்களுக்கு மார்க்கெட் மேலே மூவ் ஆகுது. எங்களுக்கு இந்த லோ வந்து பிரேக் பண்ணல. ஸோ இது வந்து இன்வெஸ்டட்னு சொல்கிறதாக எடுக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே, அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 ஹவர்ஸ்லேயும் வந்து எங்களுக்கு இந்த பிளேஸில் ஒரு இன்வெஸ்டட் சொல்கிற ஒரு ஃபார்ம் ஆகவே நடக்கும். எங்களுக்கு இந்த பிளேஸில் வந்து ஒரு இன்வெஸ்டட் சொல்கிறார். அண்ட் ஆல்சோ எங்களுக்கு வந்து சைட் வேஸில் தான் மார்க்கெட் இருக்குது. இந்த சைட் வேஸ் மார்க்கெட்டில் வந்து எங்களுக்கு டவுன் சைடுடைய லிக்யூரிட்டிஸ் வந்து ஃபுல்லாக கிராப் பட்டுட்டு தான் மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிறாங்க. மேலே மூவ் ஆகிட்டு இப்போ வந்து ஒரு புல் பேக்காகவும் ஒரு எஃபிஜி, ஒரு டெய்லி சார்ட்டோட எஃபிஜியாக இந்த பிளேஸ் பார்க்கப்பட்டுச்சு. அந்த எஃபிஜியை வந்து ஃபில்அப் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிறாங்க. இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் மார்க்கெட் வந்து எனக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணும். இந்த ஹையை வந்துட்டு மார்க்கெட் எனக்கு பிரேக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் இங்கிருந்து எனக்கு வந்து ரெண்டாவதாக இந்த 200 EMA ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும். இதையும் பிரேக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் இங்கிருந்து ஈஸியாக எங்களுக்கு வந்து எங்களுடைய டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். என்னுடைய பர்சனல் டார்கெட் வந்து எதுன்னு சொன்னால் ஓகே, என்னுடைய பர்சனல் டார்கெட் எதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் 0.1 இருக்குது. இதுதான் என்னுடைய பர்சனல் டார்கெட்டாக இருக்குது. ப்ரோ 0.1 வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 0.1 வரைக்கும் மார்க்கெட் வந்துச்சுன்னு சொன்னால் இதோடைய மார்க்கெட் கேப் வந்து வரும் 100 பில்லியன். சரி, இப்போ 100 மில்லியன் மார்க்கெட் கேப் வந்துச்சுன்னு சொன்னாலே எங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து தெரியும் மோஸ்ட்லி காயின்ஸ் வந்து டம்ப்னு சொன்னால் 20 மில்லியனுக்கு கீழே இருக்கிற காயின்ஸ் வந்து எங்களுக்கு 100 பில்லியனுக்கு மேலே மூவ் ஆகிருச்சுன்னு சொன்னால் அங்கேருந்து எங்களுக்கு வந்து ஹியூஜான ஒரு டம்ப் ஒன்று தரும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு மாதிரி இருக்கும். சரியா, அப்போ இங்கேருந்து மந்த்லி நாங்கள் பார்த்தோம் சொன்னால் மந்த்லியில் வந்து எனக்கு இப்படியே மார்க்கெட் வந்து இது வரைக்கும் 0.1 வரைக்கும் வந்துட்டு திருப்பி எனக்கு டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திருப்பி டவுன்ஃபால் ஆகிட்டு திருப்பி பம்ப் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த பிளேஸில் வந்து இருக்குது. சரியா, ஸோ எங்களுக்கு வந்து இப்போ இந்த புல்லை வந்து நீங்கள் பை பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பிளேஸ் வந்து கரெக்டான பிளேஸாக இருக்கும் பை பண்ணுறதுக்கு. பட் நான் வந்து இந்த பிளேஸில் பை பண்ணலை. நான் வந்து ஐ திங்க் 3 days பிஃபோர் தான் நான் பை பண்ணேன் இந்த கோயினை. இதுக்கு முன்னாடி பை பண்ணது, இதுக்கு முன்னாடி வேற ஒரு எக்ஸ்சேஞ்சில் பை பண்ணுறதுக்கு. அண்ட் ஆல்சோ நான் வந்து 3 days பிஃபோர் என்னுடைய என்ட்ரி ப்ரைஸ் வந்து இது 0.001487 என்ட்ரி ப்ரைஸில் இருந்து எங்களுக்கு வந்து ஆஃப்டர் 3 days வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் 43% பம்ப் ஆகிட்டு இப்போ கரண்ட்டாக 27% வந்து எனக்கு கரண்ட்டாக ப்ராஃபிட்டில் வந்து இருந்துகிட்டு இருக்குது. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து இந்த மாதிரி இப்போ இது வந்து ஒரு கோயின், இது வந்து லோ மார்க்கெட் கேப், இது வந்து ஹை ரிஸ்க். சரி, அப்போ இதில் வந்து நீங்கள் $100 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் இந்த பிளேஸ்லேருந்து இப்போ நீங்கள் பை பண்ணுறீங்க இந்த பிளேஸில் இருந்து கரண்ட்டாக இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து நான் பார்க்குறேன். கரண்ட்டாக இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 5200%. சரியா, கிட்டத்தட்ட 50x வந்து எங்களுக்கு மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த பிளேஸில் காட்டுது. சரியா, இப்போ எங்களுக்கு வந்து 0.1 வரைக்கும் மூவ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து 50x. சரியா, அப்படின்னு சொன்னால் 5000%. இப்போ நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் உங்களுடைய $100 வந்து நீங்கள் என்ன செய்றீங்கன்னு சொன்னால் ஒரு $35 வந்து நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால். சரியா, இப்போ 35 × 5000 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வார ப்ராஃபிட் வந்து $1750 வந்து எங்களுக்கு இந்த குறுகிய காலத்தில் இந்த ஒரு ஸ்மால் எங்களுக்கு வந்து இன்னும் வேவ் 1 ஸ்டார்ட் ஆகலை. எங்களுக்கு ஃபைனல் ட்ராப் போகிற வேவ் 1 தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த வேவ் 1ல் வந்து எங்களுக்கு இந்த ப்ராஃபிட்ஸை வந்து புக் பண்ணிக்கொள்வதுக்கு மாதிரி இருக்கும். சரியா, அண்ட் ஆல்சோ இப்போ நாங்கள் ரெண்டாவதாக பார்ப்போம். இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே, ரெண்டாவது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இருக்க வந்து பெங்கு. சரியா, இப்போ இந்த பெங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் பெங்கு வந்து எங்களுக்கு அதோடைய மார்க்கெட் கேப் வந்து 389.7
83 பில்லியன் இதோடைய மார்க்கெட் கேப். சரியா? அண்ட் ஆல்சோ 24 ஹவர்ஸ் உடைய வால்யூம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 56 மில்லியன். சரியா? இதோடைய மேக்ஸிமம் சப்ளை வந்து எங்களுக்கு 88.88 பில்லியன். அண்ட் இதோடைய டோட்டல் சப்ளை வந்து டோட்டலாக இது வரைக்கும் சப்ளை ஆக இருக்கிறத வந்து 76.72 பில்லியன். அண்ட் சர்க்குலேட்டிங் சப்ளை இப்போ கரண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்க வந்து எங்களுக்கு 62.86 பில்லியன். அண்ட் இதோடைய ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 8,50,000 ஹோல்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. அண்ட் இதில் வந்து பாருங்கள், டாப் 10 தான் எங்களுக்கு வந்து 46% அதை ஹோல்ட் பண்ணுறாங்க. 46% வந்து ஹோல்ட் பண்ண வந்து டாப் 10. அண்ட் அதர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 53% இந்த அதர்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து எங்களுக்கு பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து ஒரு மீடியமான ரிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இது வந்து பெருசாக எங்களுக்கு 10x எல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் குறவு. எங்களுக்கு வந்து இந்த பெங்கு அப்படின்னு சொல்கிறது வந்து இங்கே எங்களுக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் வைஸாக ரிப்பீட் வந்து நடக்குது. சரியா? அது எப்படி ரிப்பீட் அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி தந்த பம்ப்ஸ் இந்த பம்ப் இருக்குது தானே, இந்த பம்பில் வந்து எங்களுக்கு ஒரு விஷயம் பார்க்கலாம். என்னென்னு சொன்னால், ஃபர்ஸ்ட்டுக்கு எனக்கு வந்து மார்க்கெட் லிக்விடிட்டி ஹண்ட் நடந்திருக்குது. ஜூம் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து எனக்கு மார்க்கெட் இங்கே லிக்விடிட்டி ஹண்ட் நடந்திருக்குது. அண்ட் அகெயின் நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த லிக்விடிட்டி ஹண்ட்டை வந்து நெக்ஸ்ட் வீக் எடுத்துருக்குது. அதுக்கு பின்னால் அதுக்கு மேலே இருந்து எஃப்இஜி கேப் ஒன்று எடுத்துருக்குது எங்களுக்கு இங்கே வீக்லியில். அப்போ இந்த எஃப்இஜி கேப்பை வந்து எனக்கு மார்க்கெட் வந்து ஃபில்அப் பண்ணிவிட்டு அங்கேருந்து திருப்பி டம்ப் ஆகி இங்கே இருக்கிற இந்த லிக்விடிட்டிஸை வந்து இந்த பிளேஸில் வந்து கிராப் பண்ணப்பட்டிருக்குது. கிராப் பண்ணிட்டு தான் எனக்கு ஃபைனலாக ஒரு மூவ் ஒன்று கொடுத்துருக்குது. இப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே பாருங்கள், எங்களுக்கு இங்கே இருக்கிற லிக்விடிட்டிஸை வந்து இந்த கேண்டில் வந்து கிராப் பண்ணியிருக்குது. சரியா? இப்போ இங்கே லிக்விடிட்டிஸ் அதுக்கு பின்னால் மார்க்கெட் மேலே போயிட்டு இங்கே வந்து எனக்கு எஃப்இஜி ஒன்று ஃபோன் பண்ணி எஃப்இஜியை வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு எனக்கு அங்கேருந்து திருப்பி எனக்கு இங்கே இருக்கிற லிக்விடிட்டிஸ் இந்த 2 கேண்டில் இருக்கிற லிக்விடிட்டிஸை வந்து எனக்கு இந்த வீக் வந்து இந்த லிக்விடிட்டிஸை வந்து கிராப் பண்ணப்பட்டிருக்குது. சரியா? அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இந்த பிளேஸில் வந்து ஃபுல்லாகவே லிக்விடிட்டிஸ் இருந்திருக்கும் இந்த ஜோனில். சரி, அப்போ இந்த ஜோனில் இருக்கிற ஃபுல் லிக்விடிட்டிஸும் வந்து எனக்கு இந்த பிளேஸில் வந்து கிராப் பண்ணப்பட்டிருக்குது. இப்போ எனக்கு இருக்கிற பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், எனக்கு இங்கே இருந்து இப்போ கம்மிங் வீக் வந்து எனக்கு இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே பம்பாக ஸ்டார்ட் ஆகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் திருப்பி இன்னும் ஃபர்தராக கீழே வந்து இங்கே கீழே இருக்கிற இந்த ஃபிஜி கேப்பை ஃபில்அப் பண்ணிவிட்டு அண்ட் ஆல்சோ இங்கே இருக்கிற லிக்விடிட்டிஸ் ஃபைனலாக இருக்கிற இந்த லிக்விடிட்டிஸை எடுத்துகிட்டு இங்கே இருந்து மார்க்கெட் வந்து திருப்பி மேலே மூவாக ஸ்டார்ட் ஆகணும். சரியா? அப்போ அப்படி மூவ் ஆகக்குள்ள எனக்கு வந்து இங்கே பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அது என்ன பேட்டர்ன் அப்படின்னு சொன்னால், ஓகே, அது என்ன பேட்டர்ன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து இந்த பிளேஸில் வந்து ஒரு லாங் டைம் ஒரு பெரிய ஒரு டைம் ஃப்ரேமில் பார்க்கக்கூட எங்களுக்கு வந்து இங்கே ஒரு இன்வெஸ்டட் சொல்கிற ஒன்று ஃபார்ம் ஆக இருக்கும். எனக்கு வந்து இந்த லோ பிரேக் பண்ணிச்சின்னு சொன்னால் எனக்கு வந்து இது இன்வெஸ்டட் சொல்கிற வராது. இது வந்து ஒரு டபுள் பாட்டமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இது தான் அதோட நெக்லைன் ஆகிருக்கும். நெக்லைனை வந்து பிரேக் அவுட் படக்குள்ள எங்களுக்கு வந்து அங்கே இருந்து எங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த லோவில் இருந்து எத்தனை % பம்ப் ஆகிச்சோ, இந்த லோவில் இருந்து கிட்டத்தட்ட 482% பம்பாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இப்போ நாங்கள் வந்து இந்த லோவில் இருந்து நாங்கள் வைப்போம் வச்சு 482% அப்படின்னு சொல்லி வச்சோம்னாலும் எங்களுக்கு வந்து 0.03 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எங்களுடைய ஈஸியான டார்கெட்டாக 0.028 வரைக்கும் எங்களுடைய டார்கெட்டை வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, 0.028 வரைக்கும் எங்களுடைய டார்கெட்டை வந்து எங்களுக்கு ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். இது வந்து போகிறத பொறுத்து. எங்களுக்கு சப்போஸ் இந்த பிளேஸ்லேருந்து மார்க்கெட் இப்போ இந்த லோவில் இருந்து மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் இப்போ 482% அப்படின்னு சொல்லி வச்சோம்னா எங்களுக்கு 0.032 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து டார்கெட் வந்து 0.03 வரைக்கும் எங்களுக்கு டார்கெட்டாக 0.03 வரைக்கும் டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் ஆல்சோ இங்கே வந்து எனக்கு ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி உள்ளதை நான் பார்த்தேன்னு சொன்னால் எனக்கு வந்து 1 டே சார்ட்டில் ஒரு விஷயம் வந்து கிளிக் ஆகுது. ஓகே, 1 டே சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 டே சார்ட்டில் வந்து எனக்கு இந்த பிளேஸில் ஹை ஒன்று வச்சு ஹையை பிரேக் அவுட் பண்ணியிருக்குது. அதே மாதிரி இங்கே ஹை ஒன்று வச்சு ஹையை பிரேக் அவுட் பண்ணியிருக்குது. ஹையை போகிற எங்களுக்கு என்ன செஞ்சுருக்குதுன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து கீழே டவுன்ஃபாலாக இருக்குது. ஒரு புல் பேக்கோட இங்கே டவுன்ஃபால். சரியா? அண்ட் ஆல்சோ இங்கே வந்து எங்களுக்கு மார்க்கெட்டில் இந்த பிளேஸில் ஒரு புல் பேக் அண்ட் இங்கே டவுன்ஃபாலுக்கு பின்னால் எனக்கு இங்கேருந்து திருப்பின்னு ஒரு புல் பேக். சரியா? அப்போ எனக்கு வந்து இங்கே இல்லை, எங்களுக்கு அப்படி வராது. எங்களுக்கு வெயிட் பண்ண காட்டுறேன். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து
எனக்கு இது வந்து ஒரு டபுள் டப்பாக ஃபார்ம் ஆகிறதுக்கான புல் பேக் தான் இது. ஸோ எனக்கு வந்து இதே எடுக்கலாம், இந்த டபுள் டப்புக்கு ஃபார்ம் ஆகிற புல் பேக்காக. இப்போ இது வந்து ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்து திருப்பி மேலே போயிட்டு டபுள் டப்பாக எனக்கு வந்து பிரேக் டவுன் பண்ணப்பட்டிருக்குது. அந்த பிரேக் டவுனுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து எனக்கு கீழே வந்திருக்கும். கீழே வந்து எனக்கு திருப்பி ஒரு ஹையை வச்சுருக்கும். திருப்பி கீழே வந்து இங்கே இருக்க லிக்விட்ஸை ஃபுல்லாக கிராப் பண்ணிவிட்டு இங்கேருந்து மார்க்கெட் வந்து அதோடைய மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்துருக்குது கீழே அண்ட் திருப்பி ஒரு புல் பேக். திருப்பி இங்கே இருக்கிற இந்த லோடு லிக்விட்ஸை வந்து கிராப் பண்ணிவிட்டு இங்கேருந்து எனக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மார்க்கெட் இந்த பிளேஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ரிகவர் ஆகி மேலே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த பிளேஸில் ஹையாக பார்க்கப்படுது. இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னோம், இதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து எக்ஸாக்ட்லி மார்க்கெட் வந்து எனக்கு மேலே மூவ் ஆகிட்டு மார்க்கெட் வந்து எனக்கு மேலே மூவ் ஆகிட்டு திருப்பி ஒரு புல் பேக் ஒன்று கொடுத்துருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து இங்கேயும் அதே மாதிரி எதிர்பார்க்கலாமான்னு கேட்டால் இங்கேயும் எங்களுக்கு சேம் வந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகிட்டு திருப்பி ஒரு புல் பேக் ஒன்று கொடுக்குது. இந்த புல் பேக்கில் இருந்து எனக்கு இது லோ மட்டும் பிரேக் டவுன் பண்ணாமல் மார்க்கெட் வந்து எனக்கு இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னு சொன்னால் எனக்கு சொல்லலாம் மார்க்கெட் வந்து திருப்பி மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லலாம். சரியா? அப்போ இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கே வந்து பெங்கு வந்து எங்களுக்கு இந்த பிளேஸில் வந்து பை பண்ணுற ஆட்கள் உங்களுக்கு வந்து இந்த பிளேஸில் வந்து உங்களுக்கும் ஒரு $35 வந்து போட்டு உங்களுக்கு வந்து பெங்கோ பை பண்ணிக்கொள்ளலாம். சரியா? இப்போ 35 அப்படின்னு சொன்னால் 35 இன்ட்டு எங்களுக்கு 400% அப்படின்னு சொல்லி நாங்கள் டார்கெட் வச்சோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட எங்களுக்கு $140 வந்து எங்களுக்கு அந்த பிளேஸில் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கொள்ளலாம். சரியா? அதுக்கு பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அதுக்கு பின்னாடி வந்து ஃபைனலாக இருக்க 3வது காயின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 3வது எங்களுக்கு ப்ளே தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ளே யூஸ்டியை பாருங்கள், எங்களுக்கு வந்து இதோடைய மார்க்கெட் கேப் வந்து 24.39 மில்லியன். சரி, அப்போ இந்த 24.39 மில்லியன் அப்படின்னு சொல்லி வந்து நான் சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து இது வந்து ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி எங்களுக்கு ஹை ரிஸ்க்காக தான் பார்க்கப்படுது. அண்ட் ஆல்சோ இதோடைய 24 ஹவர்ஸுடைய மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.62 மில்லியனாக பார்க்கப்படுது. அண்ட் இதோடைய மேக்ஸிமம் சப்ளை வந்து 5 பில்லியன். அண்ட் இதோட டோட்டல் சப்ளை இது வரைக்கும் டோட்டலாக சப்ளை ஆகிக்கிற வந்து எங்களுக்கு 3.99 பில்லியன். அண்ட் இதோடைய சர்க்குலேட்டிங் சப்ளை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு 805.84 மில்லியனாக பார்க்கப்படுது. அண்ட் இதோடைய ப்ரொஃபைல் ஸ்கோர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 83% பார்க்கப்படுது. அண்ட் இதோடைய ஹோல்டர்ஸ் வந்து 4075. சரியா? இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து 98%. இந்த 98% வந்து எங்களுக்கு இந்த டீம் தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. அண்ட் 1.31% தான் எங்களுக்கு வந்து அதர்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து வெரி வெரி ஹை ரிஸ்க்காக பார்க்கப்படுற கோயின். சரியா? ஏன்னு சொன்னால் 98% அந்த டீம் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்க எப்போ வேணாலும் இந்த கோயினை வந்து டம்ப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையாக பார்க்கப்படுது. அண்ட் ஆல்சோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நான் ப்ரீவியஸாக இந்த இதை பற்றி நான் வீடியோ போட்டிருப்பேன். இப்போ வந்து உங்களுக்கு இந்த பேஜில் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்குரிய மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு எனக்கு வந்து இந்த பிளேஸில் இருந்து மார்க்கெட் வந்து ரிகவர் ஆகி மேலே மூவ் ஆகணும். எனக்கு இது டபுள் பொட்டமாக மாறணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எனக்கு இந்த லோ வந்து பிரேக் பண்ணி எனக்கு இந்த எஃபிஜியை வந்து ஃபில்லப் பண்ணணும். சரி, இந்த எஃபிஜியை வந்து எனக்கு மார்க்கெட் ஃபில்லப் பண்ணிவிட்டு இங்கேருந்து திருப்பி எனக்கு மார்க்கெட் மேலே மூவ் ஆகிட்டு திருப்பி கொஞ்சம் கீழே வந்து திருப்பி இங்கேருந்து இன்வெர்ஸ்ட்னு சொல்கிறோட எனக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஹியூஜான ஒரு மூமெண்டம் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ஹியூஜான மூமெண்டம் வந்து எனக்கு இந்த ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணணும். இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணி எனக்கு வந்து மார்க்கெட் நியூ ஓல் டைம் ஹை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். 0.485 வந்து எனக்கு நியூ ஓல் டைம் ஹை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ எங்களுக்கு வந்து இந்த பிளேஸில் வந்து எனக்கு இந்த எஃபிஜியை வந்து ஃபில்அப் பண்ணப்படுதுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த கோயினில் ஒரு $30 வந்து உங்களுடைய பை லிமிட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். $30 0.02544. இதில் வந்து உங்களுக்கு $30 வந்து உங்களுக்கு பை லிமிட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் $30 போட்டிங்க அப்படின்னு சொன்னால் இங்கே இருந்து நான் உங்களுக்கு இந்த எஃபிஜியோடைய லோவில் இருந்து நான் பார்க்குறேன். உங்களுக்கு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் 0.38, கிட்டத்தட்ட 1400% அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட வார ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு ஒரு $420 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் உண்டு இந்த பிளேஸில் வாரத்துக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரியா? அப்போ நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து டோட்டலாக எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு வர வந்து 1750, அண்ட் ரெண்டாவது வந்து 140, அண்ட்
மூணாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வர 420 அப்படின்னு சொன்னால் நீங்கள் $100 போட்டு உங்களுக்கு வார ப்ராஃபிட் வந்து 2310. சரியா? $100 அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எவ்வளோ செலவாகும்ட்டா 100 தரம் 350 ஸ்ரீலங்கா ருபீஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35,000 நீங்கள் போடுறீங்க. போட்டு உங்களுக்கு வார ப்ராஃபிட் வந்து 2310 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட $8,08,500 வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கிறதுக்கு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான டைம் வந்து எடுக்கும். உங்களுக்கு வந்து இது உடனே நடந்துடாது, அதுக்கு டைம் வந்து எடுக்கும். அந்த டைமுக்கு பின்னால் உங்களுக்கு வந்து ஒரு ஹியூஜான ஒரு ப்ராஃபிட் ஒன்று புக் பண்ணிட்டு மார்க்கெட்லேருந்து வெளியாகிறதுக்கு மாதிரி இருக்கும். ஓகே உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய குயின்டேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுது நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களோட சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்க.